ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற பர்வதமலையை பற்றி கேள்விப்படாமல் இருக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை சம்மந்தப்பட்ட புதிய ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் முன்பதிவு செஞ்சு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து மலைப்பாதை வந்து ரொம்ப குறுகிய இடம், அதில் கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் தொகை வந்து அங்கே வந்து தரிசனம் செய்யறதுக்காக போகிறாங்க. பாதுகாப்பு பிரச்சனை கூட்ட நெரிசல் இதனெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளி அவங்களுக்குனா அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் 5 மணிலேருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் தான் மேலே தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் மட்டும்தான் அனுமதிங்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால் பர்வதமலை செல்கிற யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் முன்பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுதான் நல்லது. நீங்கள் போனதும் நல்லபடி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க. பாய்.